நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் மகிழ்ச்சியா கொண்டாட போறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி. எப்பவுமே எல்லா பண்டிகையை விட தீபாவளி அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி. எல்லாருக்குமே எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தீபாவளியா அன்னைக்கு புது ட்ரெஸ் தான் போடணும், புத்தாடை தான் அணிவிக்கணும் அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். தீபாவளி வந்துருச்சு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புத்தாடை எடுக்கணும், பலகாரங்கள் செய்யணும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருமணமானவர்களுக்கு வந்து தலை தீபாவளி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ எல்லா பண்டிகைகளை விட தீபாவளி அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். அப்போ எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் தீபாவளி அன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் எடுப்பாங்க. யாருமே தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் எடுக்காது இருக்கவே மாட்டாங்க. ஏன் இந்த தீபாவளி அன்னைக்கு இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முதல் நாள் தனத்ரயோதசி அப்படின்னு சொல்லுவா. வடநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரையோதசியை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கும்பிடுறா. எதுக்காக இந்த தனத்ரயோதசியை அந்த வடநாடுகளில் கும்பிடுறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சிக்காக. இப்போ அதை தான் நம்மளும் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி மறுநாள் வருது இல்லையா, அதுக்கு முதல் நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுதான் திரையோதசி. அதாவது திரையோதசி அப்படின்னா பிரதோஷம். அப்போ நம்ம தனதிரையோதசிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் வாங்கியிருக்க புது ட்ரெஸ், நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரம், வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸ், எவ்வளோ பணம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே என்ன இருந்தாலும் சரி, ஓகேங்களா. அந்த தனம் அப்படின்னா பணம்னு அர்த்தம், தனம் அப்படின்னா நகை அப்படின்னு அர்த்தம், தனம் அப்படின்னா பொன் நகைகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தனதிரையோதசிக்கு அந்த புத்தாடை, பொன் நகைகள், நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர், வெள்ளி எல்லாமே எடுத்து அந்த நம்மளுடைய பூஜை அறைக்கு முன்னாலே இதை பூரா எடுத்து வைக்கணும். பட்டாசு கூட வைக்கலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கலாம். என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை பூரா எடுத்து வைக்கலாம். இப்போ தங்கமும் வெள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமான விலையில போயின்னு இருக்கு, ஓகேங்களா. அதுக்காக தான் வீட்டில் இருக்கிற பொருளை கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். புதுசு தான் வாங்கணுமா மேடம் அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பீங்க. அப்படி இல்லை, வீட்டில் இருக்கிற நகைகள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நாங்கள் கண்டிப்பாக எடுக்கிறோம் அப்படின்னா இந்த தனதிரையோதசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெஹிக்கலில் வந்து கார் புக் பண்ணலாம், பைக் புக் பண்ணலாம், புது நகைகள் எடுக்கலாம், வெள்ளி எடுக்கலாம். அதுக்கு தான் இதெல்லாம் எடுக்க முடியலன்னா கூட ட்ரெஸ் எடுக்கலாம், ஓகேங்களா. இதெல்லாம் எடுத்து வச்சு அந்த நாட்களில் வந்து கார் கூட புக் பண்ணலாம், ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம முன்னாடி எடுத்து வச்சு அந்த தனதிரையோதசிக்கு, அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் இந்த பொருட்கள்லாம் பூஜை அறையில் வச்சு நம்ம ஒரு தீபம் ஏற்றி ஃபேமிலியாக எல்லாருமே ஒன்று கூடி குடும்பத்தில் அந்த அன்னைக்கு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணணும். அதுதான் தனதிரையோதசி. வழிபாடு பண்ணோன்னா என்ன நடக்கும்? அடுத்த வருடத்திற்குள் நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்காக அன்று வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்களோ, நாங்கள் இந்த வருஷம் வீடு கட்டணும், இந்த வருஷம் கார் வாங்கணும், இந்த வருஷம் பைக் வாங்கணும், இந்த வருஷம் நகைகள் நிறைய சேரணும், எங்கள் வீட்டில் சுப மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு எவ்வளோ எக்ஸட்ரா உங்களுக்கு எவ்வளோ கொஷின் இருக்கோ, எவ்வளோ விஷயங்கள் கேட்குறீங்களோ அதை பூரா மனசார ஃபேமிலி எல்லாம் ஒட்டுக்கா அந்த நேரத்துலேருந்து நீங்கள் கும்பிடணும். கும்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், இதெல்லாம் எங்களால் நகை நகைலாம் எடுக்க முடியல, நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னா, என்ன பொருள்னா மங்கள பொருட்கள் வாங்கலாம். என்ன மங்கள பொருட்கள்? மஞ்சள், குங்குமம், உப்பு, பருப்பு, இதுதான் மங்கள பொருட்கள், ஓகேங்களா. இந்த பொருட்களையும் வாங்கி பூஜை அறையில் வச்சு ஒட்டுக்கா ஃபேமிலியாக இருந்து எங்களுடைய வீட்டில் வந்து சுபமங்கலமான நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனதிரையோதசிக்கு யாரெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணுறோமோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ள உங்களுடைய அத்துணை வேண்டுதல்களும் நிறைவேறும். ஏன் இந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கடலை கடையரச்ச வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தோன்றுனது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி தோன்றினாராம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்பாள் தோன்றினாலாம். அப்போ இந்த தனதிரையோதசிக்கு நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும்போது பொன்னும் பொருளும் நகைகளும் சுப மங்கள நிகழ்வுகளும் நம்மளுடைய ஃபேமிலியில் நடக்கும். தன்வந்திரி வழிபாடு பண்ணும்போது எவ்வளோ சொத்து சுகங்கள் இருந்தாலும் எல்லாரும் கேட்குறது என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நோய் நொடி இல்லாமல் வாழணும் மேடம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆசைப்படுறது என்னது? நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழணும்னு சொல்லுவாள். அப்போ தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணும்போது நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழலாம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது நமக்கு அத்துணை சுப மங்கள நிகழ்வுகளும் நடக்கும். அப்போ தீபாவளிக்கு முதல் நாள் தனதிரையோதசி அன்னைக்கு இந்த பொருட்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியாக நின்று எல்லாம் வழிபாடு பண்ணணும், ஓகேங்களா. அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய அத்துணை நிகழ்வுகளும் உங்கள் வீட்டில் அத்துணை மங்கள நிகழ்வுகளும் நடக்கும்.
இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில், அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் சரி, ஸ்ட்ரோ வனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. நன்றி, நமஸ்காரம். எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.